இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இப்போ இந்தியாவிலேருந்து அனுப்புனாங்களே சந்திராயன், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நிலாவை ஆராய்ச்சி பண்ணதுக்கு தானே அனுப்புனாங்க. தரண்யா, நம்ம பூமியிலேருந்து நிலவை பார்க்கக்குள்ள அதோட ஒரு சைடு மட்டும் தான் பார்க்குறோம், அதுதான் வெளிச்சமா இருக்கும். இன்னொரு சைடு தான் சவுத் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைடு ஃபுல்லா டார்க்கா இருக்கும். அந்த ரோவர் அது பக்கத்துல தான் போகுது, டைரக்டா அதுக்குள்ள போக முடியாது. எல்லா நாடும் சொன்னாங்க அந்த சவுத் போல் கிட்ட யாருமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்தியா தான் இல்ல நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தான் இப்ப ரோவர் அனுப்பியிருக்காங்க. இன்னைக்குதான் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரோவர் போட்டோ நிலவை போட்டோவும் எடுத்து அனுப்போம், தன்னைத்தானே செல்ஃபியும் எடுத்து அனுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திராயன் அதை பற்றி எனக்கு இல்லைம்மா. சந்திராயன் 1 2008 ஆரம்பித்தாங்க, சந்திராயன் 2 2019, சந்திராயன் 3 2023 ஆரம்பிச்சிருக்காங்க. என்னைக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஜூலை 14. கிட்டத்தட்ட 22 நாள் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு 18 நாள் தான் இருக்குது. அது வரைக்கும் நமக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது. நம்ம இஸ்ரோ தென் துருவ பகுதியை ஆராய்வதற்காக இந்த நிறுவனம் அனுப்பியிருக்காங்க. சந்திராயன் 2 அனுப்புனாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் சந்திராயன் 3 அனுப்புனாங்கன்னு தெரியல. சந்திராயன் 3யா? சந்திராயன் 1 2008ஆம் ஆண்டு நிலவுகளோட சுற்றுவட்ட பாதையிலேயே தன்னோட கடமையை முடிச்சுட்டு இதாயிட்டு. சந்திராயன் 2 2019 இஸ்ரோ அனுப்புனாங்க. அது ஃபெயிலியர் ஆனதுனால சந்திராயன் 3 நிலவோட தென்துருவ பகுதியை ஆராயத்திற்காக எந்த நாடும் எடுக்காத ஒரு புதிய முயற்சியை நம்ம இஸ்ரோ எடுத்திருக்காங்க. இது நம்ம நாட்டுக்கும் அதை இஸ்ரோ வடிவமைச்சதே ஒரு தமிழர் என்பது நமக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமையை தரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எடுத்த இந்த முடிவு வெற்றி பெறணும், அதுதான் நம்மளோட வேண்டுதல். சந்திராயன் 3 சந்திரனுக்கு போகுது. அது நார்த் போல் பக்கத்துல போகுது. அந்த ரோவர் சூரிய நார்த் போல் பக்கத்துல தான் போவோம். நார்த் போலுக்கு டைரக்டாலாம் போக முடியாது. அப்படி நார்த் போல் பக்கத்துல போனுச்சுன்னா அது 14 நாட்கள் தான் இருக்க முடியும். அப்புறம் 14 நாட்கள் சூரிய ஒளியில மட்டும்தான் இருக்க முடியும். அது இல்லாம இருக்காது. இல்லைன்னா அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. தெரியாது. சந்திராயன் சந்திரனுக்கு போணுச்சு, 14 நாள் அங்கே ரிமூவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ. என்னுடைய பேர் எம் கண்ணன். நான் விழுந்தமாவடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றிட்டு வருவேன். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடினான் மகாகவி பாரதி. அந்த பாரதியினுடைய கனவை நனவாக்குகின்ற வகையில் நம்முடைய இஸ்ரோ, இந்திய விண்வெளி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், இஸ்ரோ என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் மகாகவி பாரதியினுடைய கனவை நனவாக்கக்கூடிய வகையில் கடந்த ஜூலை மாதம் 14ஆம் நாள் 2:30 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து சந்திராயன் 3 விண்கலத்துடன் LMV-3 M4 ராக்கெட் மூலம் விண்ணில் சந்திராயன் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இந்த விண்கலம் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இப்போதைய ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விண்கலம் ஏவப்பட்டு இன்றுடன் 22 நாட்கள் ஆகியுள்ளன. இந்த விண்கலம் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் நாள் நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் வெற்றிகரமாக புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டு தற்போது தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டுள்ளது. இது ஆகஸ்ட் 23ஆம் நாள் நிலவில் தரை இறங்கும் என இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் கூறியுள்ளார். இன்னைக்கு பார்த்தோம்னா பல நாடுகள் நிலவில் ஆராய்ச்சி மேற்கொண்டு வந்தாலும் நிலவினுடைய தென் துருவத்தில் இதுவரை எந்த நாடும் ஆராய்ச்சி மேற்கொண்டதே இல்லை. ஆனால் இந்தியா மட்டும்தான் இதை ஒரு சவாலாக எடுத்து நிலவினுடைய தென் துருவத்தை ஆராய்வதற்காக சந்திராயன் திட்டத்தை தொடங்கியது. முதன்முறையாக கடந்த 2008ஆம் ஆண்டு சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த சந்திராயன் 1 என்ன செஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
விண்கலம் நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையிலேயே வலம் வந்து அதனுடைய ஆய்வை முடிச்சிட்டுது. அதற்கு பிறகு சந்திராயன் 2 திட்டம் எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, சந்திராயன் 2 வந்து கடந்த 2019ஆம் ஆண்டு சந்திராயன் 2 விண்ணில் ஏவப்பட்டது. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திராயன் 2 லேண்டரான விக்ரம் லேண்டர் சரியாக தரையிறங்காமல் நிலவில் மோதி திட்டம் தோல்வியில் முடிவடைந்தது. இப்போ நம்ம கடந்த முறை பெற்ற தோல்வியிலிருந்து கற்ற பாடத்தினுடைய அடிப்படையில் இம்முறை தவறுகளை திருத்தி கொண்டு சரியான முறையில் லேண்டர் கருவியை தரையிறப்பதற்கான பணியை இஸ்ரோவினுடைய விஞ்ஞானிகள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய இஸ்ரோவிலிருந்து பெறப்பட்ட சமிக்கைகள் மூலம் நமக்கு தெரிகின்றது. இப்போ 60 ஆண்டுகளுக்கு முன்னர் விக்ரம் சாராபாய் கண்ட கனவை இந்த இஸ்ரோவினுடைய சந்திராயன் 3 விண்கலம் நினைவாக்கி உள்ளது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி புவிவட்ட பாதையிலிருந்து விலகி நிலவினுடைய சுற்றுப்பாதையில் இது பயணிக்க தொடங்கியிருக்கு. இந்த திட்டத்தினுடைய ஒவ்வொரு கட்டமும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. இது மிக முக்கியமான நிகழ்வு எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 23ஆம் தேதி மாலை 5:47 மணி அளவில் விக்ரம் லேண்டர் தரையிறங்கும். நிலவை நோக்கி லேண்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். நிலவை நெருங்கியவுடன் அதனுடைய வேகம் குறைக்கப்பட்டு 30 கிலோமீட்டர் வேகத்தில் தரையிறங்கும். சந்திராயன் 3 விண்கலத்தினுடைய திட்ட இயக்குனராக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரம் முத்துவேல் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திராயன் 3 வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட பொழுது இது நம்முடைய இந்தியாவுக்கே, குறிப்பாக உலக நாடுகளில் தனிப்பெரும் வல்லரசாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சியை மற்ற நாடுகள் மிகுந்த பிரமிப்புடன் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. நிலவில் சந்திராயன் இறங்கும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். சந்திராயன் 3க்காக உழைத்த என் குழுவுக்கும் இஸ்ரோ அதிகாரிகளுக்கும் அனைத்து ஊழியருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய 17 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுகின்றன. ஏற்கனவே சந்திராயன் 2 ரோவரினுடைய சக்கரங்களில் அசோக சக்கரமும் இஸ்ரோவின் சிங்கமும் பொறிக்கப்பட்டிருந்தது. அது நிலவை சென்றடையவில்லை துரதிருஷ்டவசமாக. அதனை மீண்டும் சந்திராயன் 3ல பொருத்தி இருக்கின்றோம். இம்முறை ரோவர் நிலவில் பயணிக்கும் பொழுது அதனுடைய அச்சுகளை படம் பிடிக்க ரோவரின் பின்பகுதியில் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அதாவது சந்திராயன் 3ல உள்ள கருவிகள் மற்றும் அதனுடைய செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா, சந்திராயன் 3 விண்கலத்தில் ப்ரொபல்ஷன் மாடியூல், லேண்டர் மற்றும் ரோவர் கருவிகளை கொண்டுள்ளது. இதனுடைய மொத்த எடை பார்த்தோம் அப்படின்னா 3895 கிலோ, கிட்டத்தட்ட 4 டன். முதலில் புவிவட்ட பாதையிலிருந்து விண்கலம் நிலவின் சுற்றுவட்ட பாதையை சென்றடைந்து நிலவை சுற்றி வந்து நிலவின் அருகில் வந்தவுடன் ப்ரொபல்ஷன் மாடியூல், லேண்டர் மற்றும் ரோவருடன் நிலவில் தரையிறங்கும் வேலையை தொடங்கும். நிலவில் லேண்டர் கருவி தரையிறங்கப்படும். லேண்டரில் இருந்து 2 ரோவர் வெளியே வந்து நிலவின் மேற்பரப்பில் சென்று பயணிக்க தொடங்கும். இந்த லேண்டரினுடைய பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, நிலவு தரையிறக்கப்படும் லேண்டர் 14 நாட்களுக்கு செயல்படும். அப்போது நிலவின் தரைப்பகுதியினுடைய அடர்த்தி மற்றும் பரப்பில் உள்ள அயனிகள் மற்றும் எலக்ட்ரான்களை ஆராய்ந்து மேலும் அதில் ஏற்படும் மாற்றங்களையும் கண்காணிக்கும். மேலும் நிலப்பரப்பின் வெப்பத்தன்மை மற்றும் அதிர்வுகளை குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படும். அதுக்கடுத்து இந்த சந்திராயன் 3 விண்கலம் நிலவினுடைய வெப்பத்தன்மை மற்றும் ரசாயன பரப்பு என 2 முக்கியமான கோணங்களில் ஆராய்ச்சி மேற்கொள்ள உள்ளது. மேலும் நிலவில் ஏற்படும் நில அதிர்வுகள் உள்ளிட்டவை குறித்தும் ஆராய்ச்சி செய்யப்பட உள்ளது. நிலவின் வளிமண்டலம் மற்றும் அதில் இருக்கும் தனிமங்கள் குறித்தும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. இது போன்ற தனித்துவமான ஆராய்ச்சிகளை யாரும் மேற்கொண்டதில்லை. மேலும் நிலவின் தென் துருவம் அதிகம் ஆராய்ச்சி செய்யப்படவில்லை. நிலவின் மத்திய பகுதிகள் உள்ளிட்டவையே அதிகம் ஆராயப்பட்டுள்ளன. சந்திராயன் 2லிருந்து சந்திராயன் 3ல் சில மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்திராயன் 2ல 5 என்ஜின்கள் மட்டும்தான் இருந்தது. தற்போது இந்த சந்திராயன் 3ல 5லிருந்து என்ஜின்கள் 4ஆக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 என்ஜின்கள் தரையிறங்க பயன்படுத்தப்பட உள்ளன. இம்முறை எரிபொருளை அதிக அளவில் நிரப்பி பயணம் செய்ய விடப்பட்டுள்ளது. லேசர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தரையிறக்கம் செய்யப்பட உள்ளது. தரையிறக்கும் நிலப்பரப்பை அதிகரித்துள்ளோம். இதன் காரணமாக மென்மையான தரையிறக்கம் சாத்தியமாகும். லூபெக்ஸ் திட்டம் தொடர்பான திட்ட அறிக்கை இன்னமும் பெறப்படவில்லை. அது தொடர்பான கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது.
ஆக இது மிக மிக இந்திய விண்வெளி வரலாற்றில் மிக மிக முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. நாம் இந்த சந்திராயன் 3 இன்னும் ஒரு 18 நாட்கள் நாம் காத்திருந்தோமானால் நமக்கு மிகப்பெரிய வெற்றி செய்திகள் காத்திருக்கின்றன. அங்கிருந்து சந்திராயன் 3 இருந்து நமக்கு பல்வேறுபட்ட தரவுகள் அனுப்பிக்கொண்டே இருக்கும். ஆக இதற்காக உழைத்த இஸ்ரோவின் விஞ்ஞானிகளுக்கும் இதனுடைய திட்ட இயக்குனராக இருந்த ஒரு தமிழர் வீரமுத்துவேல் அவர்களுக்கும் நாம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. லலிதாக்கா, லலிதாக்கா. யாரு? இதோ வரேன். சசி, நீயா? வா வா. என்ன இந்த பக்கம்? இல்லைக்கா, கடத்தரு வரலையும் போகிறேன். உனக்கு ஏதாவது வேணும்னு சொன்னீங்கன்னா வாங்கிட்டு வருவேண்ணே, அதான் இந்த பக்கம் வந்தேன். அப்படியா? நான் இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல, என்ன தேவைப்படுன்னே தெரில. சரி இரு சசி, இதை பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்க்கா இவ்வளோ நேரம் என்ன பண்ண சமைக்காம? இல்லை, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, சரி முடிச்சுட்டு பண்ணுவோன்னு நினச்சேன். அதுக்குள்ளே இந்த நியூஸ் பேப்பர் வந்து இன்றைக்கி லேட்டாக தான் வந்தது. சரி படிப்போன்னு எடுத்து வச்சேன், அதான் அதை படிச்சுக்கிட்டே உட்காந்துட்டேன். அப்படி என்னதாக்கா இருக்குது இதில் உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்க? என்னடி இப்படி சொல்கிற? நம்ம நாட்டோட நடப்பெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கைக்கே வந்து சேருது. இதெல்லாம் படிக்காமல் என்ன தான் பண்ண போறியப்போ? சரி சரி, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான தகவல் இருக்கா? நல்ல காலம் கேட்டேன். சசி, இந்தியாவிலேருந்து ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்காங்கடி. என்னது ராக்கெட்டா? எங்கக்கா அனுப்பியிருக்காங்க? நிலாவுக்கு அனுப்பியிருக்காங்க. நிலாவுக்கு தான் ஏற்கனவே எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்களேக்கா, அப்புறம் எதுக்கு இந்த ராக்கெட்லாம் அனுப்புகிறாங்க? என்னடி இப்படி சொல்கிற? நிலாவுக்கு வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் போனாங்கன்னு நீ கேள்விப்பட்டிருக்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது நம்மளை அனுப்பணும், அமெரிக்காவிலேருந்து அனுப்புனாங்க. நம்ம இந்தியாவோட முயற்சியால் இந்தியாவிலேயே எல்லா பாகமும் தயாரித்து சந்திரயான் 3 வந்து இப்போ அனுப்பி வச்சுருக்காங்கடி. என்னது சந்திராயன் 3யா? அப்போ சந்திராயன் 1 சந்திராயன் 2 இருக்காக்கா? ஆமாம் ஆமாம், சந்திராயன் 1 வந்து முன்னாடி அனுப்புனாங்க. அப்போ வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவங்க தான் வந்து நிர்வாகியாக இருந்தாங்க. அப்போ அனுப்புன அந்த ராக்கெட் வந்து நிலாவில் வந்து நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிது. ஒரு விஷயம் தெரியுமா? நிலாவில் நீரே இருக்காது அப்படின்னு உலக நாடே சொல்லிட்டு இருந்தது. ஆனால் அந்த காலத்திலேயே நம்ம தான் வந்து நீர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படமே எடுத்து அனுப்பணும். என்னக்கா சொல்கிற? அப்படியா? ஆமாம். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ நீ சொன்னல எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்கன்னு. அமெரிக்காவிலேருந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவில் கால் வச்சப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ராக்கெட் பாகம்லாம் தயார் செஞ்சு தள்ளு வண்டிலையும் சைக்கிள்லையும் வச்சு தள்ளிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கொஞ்ச காலகட்டத்திலேயே நம்ம இவ்வளோ தூரத்துக்கு அறிவியலில் முன்னேறி இப்போ நம்மளே தனியாக எல்லா பாகமும் கண்டுபிடிச்சி ராக்கெட்டையே அனுப்பி ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கோன்னா நம்ம அறிவியலில் எவ்வளோ முன்னேறி இருக்கோம் பார்த்துக்கோ. அடேங்கப்பா, இவ்வளோ விஷயம் இருக்காக்கா அதில்? சரி சரி, சொல்கிறதுல மறந்துட்ட பேரு. சந்திராயன் 2 எதுக்கு அனுப்புனாங்க? சரியாக கேட்டப்போ சந்திரயான் 2வும் நிலாவில் நீர் இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தான் நம்ம அனுப்பணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பினோம். ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏக்கா? நம்ம பூமியிலேருந்து நிலாவுக்கு உள்ள தொலைவு பார்த்தோன்னா 3,84,400 கிலோமீட்டர். அடேங்கப்பா, அவ்வளோ தூரமா? ஆமாம், இது வந்து தொலைவு மட்டும்தான். ஆனால் நம்ம பூமியிலேருந்து ஒரு பொருளை வெளில அனுப்பணும் அப்படின்னா அந்த புவியோட அந்த ஈர்ப்பு சக்தியிலேருந்து அந்த பொருளை வெளில தூக்கி எறியணும். அதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பூமியே வந்து இப்போ நம்ம ஒரு ராக்கெட் அனுப்புகிறோனாலும் பூமியே வந்து அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும், நீள்வட்டத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக புவியோட அந்த ஈர்ப்பு விசையிலேருந்து வெளில போயிட்டே இருக்கும். போய் எங்கே அந்த ஈர்ப்பு விசை வந்து முடியுதோ அந்த இடத்துல அந்த பொருளானது அப்படியே உந்தப்பட்டு அப்படியே அந்த நிலாவோட ஈர்ப்பு விசைக்கு அந்த பொருளை நம்ம அனுப்பணும். அப்போ தான் அந்த ஈர்ப்பு விசையில் அது போய் சிக்கிக்கிட்டு நிலாவையே சுற்றி வந்து நிலாவை வந்து ஆராய்ச்சி செய்யும். அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்துக்க. நான் சொன்னது நேரடியாக பூமியிலிருந்தும் நிலாவுக்கு உள்ள தொலைவு தான் சொன்னேன். அப்போது எவ்வளோ தூரம் அது வந்து பயணிக்கணும் பார்த்துக்கோ. கடைசி தடவை நம்ம அனுப்பின அந்த சந்திரயான் 2 அப்படின்றது 3,84,398 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிடுச்சு. கடைசியாக இருந்த அந்த 2 கிலோமீட்டரில் அந்த செயற்கைக்கோள் வந்து அனுப்ப முடியாமல் அங்கேயே வந்து சிதறடிக்கப்பட்டு அங்கேயே வந்து தகர்த்தப்பட்டுடுச்சு.
என்னக்கா சொல்கிற 2 கிலோமீட்டரில் போயிடுச்சா? இவ்வளோ தூரம் போனதா அங்கே போயாக்கா வீணாக போயிடுச்சு. ஆமாம் சசி, அது இந்தியாவுக்கே மிகப்பெரிய பேரிழப்பாக அமைஞ்சுது. நம்ம சிவன் ஐயா கூட ரொம்பவே மனம் நொந்து போயிட்டாரு. ஆனால் அதை சரி செய்கிறதுக்காக தான் இப்போது 4 வருஷத்துக்கு அப்புறமா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அதில் உள்ள கோளாறுகளை எல்லாம் சரி செஞ்சு இப்போது சூப்பராக சந்திராயன் 3 ரெடி பண்ணி அனுப்பி வச்சுருக்கோம். சரிக்கா, அதில் என்ன பிரச்சனையானது? அதுதான், அதை கண்டுபிடிக்க தான் இவ்வளோ வருஷமே ஆயிடுச்சு. அதில் என்ன பிரச்சனையானது அப்படின்னா, எப்போவுமே ஒரு ராக்கெட் அனுப்புகிறோம்னா அந்த ராக்கெட்டோட பாகங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போய் இறுதியாக வந்து அந்த செயற்கைக்கோள் இருக்கும். இப்போ வந்து நம்ம நிலவில் வந்து இறங்கி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக நம்ம வந்து அதில் 2 பொருள் வச்சுருந்தோம், லேண்டர் அண்டு ரோவர். லேண்டரை வந்து விக்ரம் அப்படின்னு பேர் வச்சுருந்தோம், ரோவரை வந்து பிரக்யான் அப்படின்னு பேர் வச்சுருந்தோம். இந்த முறையும் அதே பேரில் தான் நம்ம அனுப்புகிறோம். உலக நாடுகள் வந்து சிரிச்சிட்டு இருந்தாலும் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு உலக நாடுகள் சொன்னாலும் கூட நம்மளால் அதை வந்து வின் பண்ணி காட்ட முடியும் அப்படின்றதுக்காக அதே பேர்லேயே வச்சு தான் இந்த முறையும் நம்ம வந்து அனுப்பியிருக்கோம். அந்த லேண்டர் அப்படின்றது வந்து அந்த பொருளை வந்து, அதாவது அந்த ஆராய்ச்சி பண்ணுற அந்த ரோவரை வந்து இறக்கி விடுறதுக்கான அந்த பொருள், லேண்ட் பண்ணுறதுக்கான அந்த பொருளை வந்து லேண்டர்னு சொல்லுவோம். அடுத்த ரோவர் அப்படின்றது வந்து அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக நிலாவில் வந்து அப்படியே வந்து இறங்கி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக உள்ளது தான் வந்து ரோவர். கடைசி முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம மேலேருந்து தூக்கி போட்டோம்னா டக்குன்னு விழுந்துருச்சுன்னா அந்த பொருள் வந்து உடஞ்சிரும் இல்லையா? அதே மாதிரி தான் கடந்த முறை என்ன ஆயிடுச்சுன்னா, லேண்டர் வந்து நம்மக்கிட்ட சரியாக இல்லாததுனால அந்த செயற்கைக்கோள் வந்து அங்கே வந்து தகர்த்தப்பட்டுடுச்சு. இந்த முறை வந்து நம்ம அதை சரி செய்கிறதுக்காக த்ரஸ்டர் அண்டு லேண்டிங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பொருளை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பியிருக்கோம். த்ரஸ்டர் அப்படின்றது வந்து ஒரு திரவம் மாதிரி, அதாவது நம்ம செயற்கைக்கோள்லாம் வந்து லேண்ட் ஆகும்போது பார்த்துருப்போம், ஒரு நெருப்பு மாதிரி வந்து வந்துட்டுருக்கும், அது அப்படியே வந்து ஸ்லோவாகி அங்கே வந்து லேண்ட் ஆகும். அதே மாதிரி தான் அதுக்கு யூஸ் ஆகிறது அந்த த்ரஸ்டர் அப்படின்றது. அடுத்தது வந்து லேண்டிங் லெக்ஸுன்றது வந்து கால் மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா ஈஸியாக வந்து நம்மளுடைய செயற்கைக்கோள் வந்து கீழே வந்து இறங்க முடியும் அப்படின்றதுனால இந்த முறை போன முறை செஞ்ச தவறுகள்லாம் இல்லாமல் ரொம்பவே வந்து நேர்த்தியாக செஞ்சு அனுப்பியிருக்காங்க. அப்போனா இந்த முறை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும்லக்கா? ஆமாம் சசி, ஒன்ன மாதிரியே தான் நானும் காத்துட்ருக்கேன். ஏன், நம்ம இந்திய மக்கள் எல்லாருமே காத்துட்ருக்காங்க. சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு ஆசையாகவே இருக்குது. கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது நிலாவுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்கிற, இது அங்கே போய் என்னக்கா பண்ணும்? நம்ம அனுப்பக்கூடிய இந்த சந்திராயன் 3 வந்து நிலாவோட சவுத் போல தான் வந்து ஆராய்ச்சி செய்ய போகுது. அங்கே இருக்கக்கூடிய மண்ணை வந்து இது ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு வந்து தகவல்கள் அனுப்பும். அது மட்டும் இல்லாமல் அங்கே தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்ற தகவல்களையும், அதுக்கு ஏற்ற மாலிகுல்ஸ்லாம் அங்கே இருக்கா அப்படின்ற தகவல்களையும் ஆராய்ச்சி செஞ்சு நமக்கு அனுப்பும். அடுத்தபடியாக இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, ஒரு ஹை லெவல் கேமரா வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சந்திராயன் 3 அங்கே போய் இறங்கின உடனே அது தன்னைத்தானே ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்ப போகுது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து நம்மளுடைய பூமியையும் ஒரு சூப்பராக ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போகுது சசி. என்னக்கா சொல்கிற? அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் எனக்கும் காட்டுக்கா. கண்டிப்பாக காட்டுறேன் சசி. சரிக்கா, இந்த சந்திராயன் 3 வந்து சக்ஸஸ் ஆகணும்னு நானும் வேண்டிக்கிறேன், நீனும் கண்டிப்பாக வேண்டிக்கக்கா. கண்டிப்பாக சசி. சரி, இதோ வெயிட் பண்ண, இதோ ஜூஸ் போட்டு வச்சுருக்கேன், குடிச்சிட்டு போ. சிக்கணுக்கா, நான் கடத்தரு வர போயிட்டு வரணும். அப்படியே உனக்கு என்னதாவது வாங்கணும்னா சொல்லு, அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேண்ணா. சரி சசி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.